بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகழ்த்த அன்புடையுமாகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கணித்துக்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த அந்த ரமலானுடைய மாதத்தை நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாளை வறுமையிலே சுருக்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை பற்றி பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை இறக்கியதின் நோக்கத்தை நாம் அறிந்து வருகிறோம். குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பிங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய நோக்கம் இதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனை நாம் அதிகம் ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை பற்றி அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனுடைய போதனையுடைய அமல் செய்ய வேண்டும். குர்ஆனை நாமும் கற்ற வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நிலையில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை ஓதுவதின் மூலமாக எவ்வளவு மகத்தான நன்மைகளை பற்றி நமக்கு நினைவூட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நமக்கு ஓதுவதின் மூலமாக ஒவ்வொரு ஹர்ஃபிற்கும் 10 நன்மை, அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் நமக்கு 30 நன்மை கிடைக்கும் என்கின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனை நமக்கு கொடுத்ததனுடைய நோக்கமே நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் ஓத வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவே குர்ஆனை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லமல் குர்ஆன், அல்லாஹுதான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அவன்தான் திருமறை குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று கூறுகிறான். எனவே திருமறை குர்ஆன் அல்லாஹ்வினால் தான் முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தான் எடுத்துரைக்கிறான். எனவே அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார்? குர்ஆனை தானும் பிறர் கற்றுக் கொடுக்கிறாரே அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே நாம் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை அதை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலியமாக அதனுடைய நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமையில் நமக்கு நன்மைகளின் மூலமாகத்தான் நாம் எடை போடப்படுவோம். நன்மைகளை அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்வான். நம்முடைய எடை போடப்படும். நன்மையினுடைய தராசு அதிகமாக இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும், நன்மையுடைய தராசு குறைந்தால் நாம் நஷ்டமடைய ஆகிவிடும் என்றெல்லாம் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். எனவே நாம் இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு திருமறை குர்ஆனை ஓத வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். எனவேதான் நபி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யுஹிப்பு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பும்போது 3 கொழுத்த ஒட்டகங்களை அழைத்து செல்ல விரும்புவாரா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் கூறினார்கள், கண்டிப்பாக ஒருவருமே கொழுத்த 3 ஒட்டகங்களை வீட்டுக்கு அழைத்து செல்வதை கொண்டு செல்வதை விரும்புவார்கள், நேசிப்பார்கள். அதற்கு என்ன காரணம்? அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுடைய தொழுகையிலே யக்ரவு ஸலாசாயா யக்ரவு பிஹின்ன ஸலாசாயா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கர அஷர் ஆயாத்தின், ஒரு மனிதர் குர்ஆனினுடைய 10 ஆயத்துக்களை ஓதுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய உயர்ந்த நன்மைகளை கொடுக்கின்றான், எழுதப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. 10 ஆயத்துக்களை நாம் குர்ஆனுடைய 10 ஆயத்துக்களை ஓதுகிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கிறது. நாளை மறுமை நாள் அல்லாஹ் தஆலா நம்மை குர்ஆன் ஓத சொல்வான். நீங்கள் குர்ஆனை துன்யாவில் ஓதியதை போல ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஓத நாம் எந்த அளவிற்கு ஓதிக்கொண்டே செல்கிறோமோ அந்த அளவிற்கு சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கிடைக்கும். எங்கே நாம் நிறுத்துகிறோமோ அங்கே நாம் சொர்க்கத்தினுடைய அந்தஸ்திலே இருந்து விடுகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த குர்ஆனின் துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் அழகிய முறையில் அதிகமான முறையில் நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதற்காக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தருகிறான். எந்த அளவிற்கு அழகாக நிறுத்தி நிதானமாக இந்த துன்யாவிலே ஓதுகிறோமோ அந்த அளவிற்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா ஓத சொல்வான். அந்த ஓதுகின்ற தகுதிக்கு
எந்த அளவுக்கு ஓதிருக்கும் அந்த அளவுக்கான சொர்க்கத்தினுடைய உயர்ந்த பதவி கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நாம் குர்ஆனை ஓதுவதிலே கவனம் செலுத்த வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். இவ்வளவு சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நன்மை அடைவதற்காக தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், கண்டிப்பாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் குர்ஆன் ஓதுவதில் தன்னை முற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கென்று ஒரு கால நேரங்களை ஒரு காரியங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அது எப்பொழுதுமே சாதாரண எல்லா நாட்களிலும் நாம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய நன்மையை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி மற்றொரு அறிவிப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மன் கரஅ 10 ஆயாத், ஒரு மனிதர் தொழுகையிலே 10 அல்லாஹ் ஒரு மனிதர் 10 ஆயத்துக்களை ஓதுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் மினல் காஃபிலின், அவரை இறைவனை மறந்த நிலையில் இருக்கிற என்ற கூட்டத்தில் அல்லாஹ் எழுத மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 ஆயத்தை நம்ம ஒரு நாளைக்கு 10 ஆயத்தை நம்ம ஓதக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் நாம் இறைவனை மறந்தவர ஒரு கூட்டத்தில் இருக்க மாட்டோம். எனவே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருப்போம். அதே போன்று மன் கரஅ 100 ஆயத், ஒரு மனிதர் 10 ஆயத்துக்களை ஒரு நாளைக்கு ஒரு முறையோ 10 ஆயத்துக்களை ஓதுகிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எழுதி விடுகிறான். அதே போன்று மன் கரஅ 100 அல்ஃபாயாத், ஒரு மனிதர் ஒரு 1000 ஆயத்துக்களை ஓதுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் மகத்தான நற்கூலியை பெறக்கூடியவர்கள் பட்டியலில் அல்லாஹ் எழுதி விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இந்த அளவிற்கு பல ஆயத்துக்களுடைய எண்ணிக்கையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி நம்ம 10 ஆயத்துக்களை ஓதும் போன்று நாம் அல்லாஹ்வை மறந்தவர்களான கூட்டத்தில் இருக்க மாட்டோம், இறை நினைவோடு இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போன்று நம்முடைய குர்ஆனுடைய வசனங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஓதுகிறோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த நன்மைகள் கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறுவதின் நோக்கம் என்ன? ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் இறை நம்பிக்கையாளர்களும் குர்ஆனை ஓதுவதிலே கவனம் செலுத்த வேண்டும், குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், குர்ஆனை அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதன் மூலமாக இவ்வளவு உயர்வுமிக்க நன்மையை நமக்கு கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு அடியார்களாகி நாம் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். குர்ஆன் சொல்வது அடிப்படையில் நமக்கு ஏன்னா இவ்வளவு நன்மைகள் கிடைப்பது எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. குர்ஆனை நாம் சரியான முறையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நம்முடைய முகத்துக்கு பின்னாடி கபருக்குழியில் வைக்கிறாங்க, மண்ணறைக்கு நாம் செல்கிறோம். அந்த மண்ணறையில் கூட நாம் சரியான பதில் சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்து விடுகிறது. குர்ஆனை அதிகம் ஓதுவோம் என்று சொன்னால் அதற்கான மிகப்பெரிய ஒரு சிறப்பு, நாளைக்கு மரணத்திற்கு பிறகு நம் மண்ணறையில் வைக்கப்பட்டு விட்டால் அந்த மண்ணறையில் கூட நம்ம கேள்வி பதில் கேட்கப்படும் போது சரியான பதிலை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்து விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நம்ம இறந்து விட்டால் மண்ணறையில் கொண்டு போய் வைக்கப்பட்ட பிறகு அங்கே வானவர்கள் நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறார், மன் ரப்புக்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் எந்த அளவிற்கு ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நாளை மறுமை நம்முடைய மன்னரை வாழ்க்கையில் கூட கபரில் கூட சரியான பதிலை சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்றால் மன்னரில் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளை சரியான முறையில் சொல்லக்கூடிய நசீபு நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் குர்ஆனுடைய கேள்வி அங்கே வருகிறது, நபியை பற்றி எவ்வாறு அறிந்து கொண்டா என்று சொன்னால் கரஅத்து கிதாபுல்லாஹ், குர்ஆனை ஓதியவர்கள் தான் நாங்கள் சொல்ல முடியும். நான் உன்னுடைய வேதத்தை ஓதினேன், அந்த ஓதுதலிலே அந்த குர்ஆனிலே உன்னுடைய நபியை பற்றி சொல்லப்பட்டது, எனவே உன்னுடைய நபியை நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னை நம்பிக்கை கொண்டேன், உன்னை உண்மைப்படுத்தினேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் எப்போது சொல்ல முடியும்? இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் குர்ஆனை ஓதியவர்களாக இருந்தால் தான். நன்றிக்குரியவர்கள், இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் நம்ம என்ன செய்யறோம், குர்ஆனை ஓதுவதில்லை. ரமலானுடைய சில பேர் ரமலானுடைய மாதம் வந்தால் மட்டும் எடுத்து ஓதக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படியான ஒரு நிலையை விட்டு நாம் காப்பாற்றப்பட்டு எல்லா நாட்களும் எல்லா நேரங்களிலும் நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது ஆர்வம் ஊட்ட வேண்டும். பெரியவர் சிறியவர் என்று எல்லோருமே குர்ஆனை நாம் ஓத வேண்டும். ஏன்னா இவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கூறியிருக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். நபியை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நாளை மறுமை நபியோடு நாம் மறுமையிலே இருக்க முடியும். எனவே இறைவன் கொடுத்த திருமறை குர்ஆனை நாம் அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், அந்த நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழிகாட்டி இருக்கிறார். இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே திருமறை குர்ஆனை நாம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குர்ஆனை நாம் அதிகமாக ஓதுவதன் மூலமாக அதிக நன்மை நமக்கு கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. நாளை மறுமை நாளில் மன்னரையில் கூட நம்ம கேள்வி கணக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய நசீபு நமக்கு கிடைக்கலாம். எந்த அளவுக்கு நாம் குர்ஆனை ஓதுகின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு நன்மை கிடைக்கிறது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்
ஒன்றிணைந்து பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அவர்களை கபர்குழியில் வைக்கும் பொழுது கூட கேட்கக்கூடிய கேள்வி என்ன, யார் உங்களில் குரானை அதிகமாக எடுத்துக்கொண்டவர்கள், யார் அதிகம் பின்பற்றியவர்கள், யார் படித்தவர் என்பதை தான் கேட்டிருக்கிறார். எனவே அப்படி ஒரு முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நாமும் அந்த உலக வாழ்க்கையில் நம்மளால் இயன்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய வேதமாகிய குரானை அதிகம் ஓத வேண்டும். புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தின் இந்த செய்திகளை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் குரானுடைய நெருக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், குரானை முகப்பத்தாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், குரானை அதிகமாக ஓத வேண்டும், குரானுடைய பொருளை உணர வேண்டும், குரான் சொல்வதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும், குரானை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மகத்தான வெற்றி பெற முடியும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய திருமறை குரானை அழகான முறையில் ஓதக்கூடியவர்களாகவும் நன்மை அடையக்கூடிய மக்களாகவும் எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய வேண்டும். புனித மிகுந்த ரமலானுடைய மாதம் நாம் அதிக குரானை ஓதக்கூடிய மக்களாக இந்த ரமலானுக்கு பிறகும் அதிகமான முறையில் எப்பொழுதும் நம்முடைய வீடுகளில் குரான் ஓதக்கூடிய நல்ல பழக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சமூகமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.